இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டெல்லி உயர்நீதிமன்ற வழிகாட்டுதல்படி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். பாமகவிற்கு உரிமை கோரி வழக்கு தொடர்ந்திருக்கிறார் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ். அண்மை செய்தியை பார்க்கிறோம். டெல்லி உயர்நீதிமன்ற வழிகாட்டுதல்படி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. பாமக எங்களுக்கே சொந்தம் என்று உரிமை கோரி வழக்கு தொடர்ந்திருக்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ். டெல்லி உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுப்பையா. டெல்லி உயர்நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல் படி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் தரப்பிலிருந்து வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. வழக்கினுடைய விவரம் என்ன? அதாவது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் சிவில் தொடர்பான பிரச்சனைகளை சென்னை சிவில் நீதிமன்றத்தை அணுகுமாறு ஏற்கனவே டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்று சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சிட்டி சிவில் நீதிமன்றத்தில் பாமக தரப்பில் மனு தாக்கல் செய்துள்ளனர். 2 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. ஒரு ரிட் மனு ஒன்றும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அது சிவில் வழக்கு தொடர்பாகவும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த சிவில் வழக்கை பொறுத்தவரை பாமக தங்களுக்கே சொந்தம் என்றும் கூட்டணி தொடர்பாக வேறு எந்த கட்சியோடும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது. அப்படி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு பாமக நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸுக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது. ஆக எந்த கட்சியோடு ஒரு கூட்டணி ஒப்பந்தம் செய்தாலும் செல்லாது என்றும், அதே போன்று தொடர்பாக எந்த விதமான பேட்டிகளோ எந்த விதமான அறிக்கைகளோ கொடுப்பதற்கு ராமதாஸை தவிர மற்றவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்றும் அறிவிக்க வேண்டும் என்று கேட்டு அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. அதே போன்று ரிட் மனு ஒன்றும் தனியாக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த ரிட் மனுவை பொறுத்தவரை பாமக கட்சியுடைய சின்னம், கொடி, கட்சியுடைய பெயர் அனைத்தும் பாமக நிறுவன தலைவர் ராமதாஸுக்கு மட்டுமே சொந்தம் என்றும், இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக புதிய தலைவர் நியமிக்கப்பட்டு விட்டார் என்றும், ஆகவே இது அன்புமணி தரப்போல வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கு தடை விதிக்க வேண்டும். அதே நேரத்தில் அரசியல் தொடர்பாகவும் முடிவெடுப்பதற்கும் தேர்தல் தொடர்பான கூட்டணி முடிவெடுப்பதற்கும் தங்களுக்கே முழு அதிகாரம் உள்ளது என்றும் அந்த ரிட்மனில் தெரிவித்துள்ளனர். ஏனென்றால் அன்புமணி ராமதாஸுடைய பதவிக்காலம், அவர் தலைவராக இருந்த பதவிக்காலம் கடந்த ஆண்டு மே மாதம் முடிவடைந்து விட்டதாகவும், தற்போதை பொறுத்தவரை புதிய தலைவரை பாமக நிறுவனர் புதிய தலைவரை நியமித்து விட்டார், செயல்தலை நியமித்து விட்டார் என்றும், எனவே பாமக தொடர்பான எந்த ஒரு இதிலையும் அன்புமணி ராமதாஸ் தலையீடு இருக்கக்கூடாது என்றும், அவருக்கு அதுக்கான அதிகாரம் இல்லை என்றும், எனவே பாமக கட்சி, கொடி, சின்னம் போன்றவற்றை பயன்படுத்துவதற்கு தங்களுக்கு மட்டுமே உரிமை உள்ளதாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்டு அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். இதில் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்றும் அந்த வழக்கு மனு கூறப்பட்டுள்ளது. இன்று இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் விரைவில் ஒருவேளை நாளை மறுதினம் விசாரணைக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. கார்த்திகா, ஏற்கனவே பாமக 2ஆக பிளவுபட்டிருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவோடு அன்புமணி தரப்பு ஒப்பந்தம் செய்திருக்கிறது, கூட்டணி ஒப்பந்தம். இந்நிலையில் ராமதாஸ் இந்த வழக்கினை தொடர்ந்திருக்கிறார். இன்னும் தேர்தலுக்காக முழு வீச்சில் பணிகள் தயாராக இருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த வழக்கை பொறுத்தவரை ஏற்கனவே டெல்லி உயர்நீதிமன்றத்திலும் அன்புமணி ராமதாஸ் தரப்புக்கு ஒரு சாதகமான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தேர்தல் சின்னம், கொடி போன்றவற்றை தொடர்பாக முடிவெடுக்க வேண்டும் என்றால் தேர்தல் ஆணையம் தான் முடிவெடுக்க வேண்டும். நீதிமன்றத்தை பொறுத்தவரை தங்களுக்கு அது உரிமை உள்ளது. அது உரிமையை கேட்டு அவர் அன்புமணி மருத்துவர் ராமதாஸ் தரப்பில் நீதிமன்றத்தை அணுகியுள்ளார்கள். எனவே நீதிமன்றம் எடுக்கும் முடிவுக்கும் அன்புமணி அதிமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு எந்த தொடர்பும் இருக்காது. ஏனென்றால் அது நீதிமன்ற உத்தரவு அதை கட்டுப்படுத்த வாய்ப்பில்லை. என்றால் அது அரசியல் ரீதியாக அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள். ஆனால் பாமக யாருக்கு சொந்தம் என்று ஒரு முடிவெடுத்து நீதிமன்றம் அறிவித்தாலோ உத்தரவிட்டாலோ அல்லது தேர்தல் ஆணையத்துக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டாலோ அதன் அடிப்படையில் மாற்றங்கள் ஏற்பட்டால் மட்டும் பாமகவை பயன்படுத்தாத நிலை அன்புமணிக்கு ஏற்படும். ஆக தற்போது நீதிமன்றம் சிவில் வழக்கு என்பதால் விரைவாக எந்த அளவுக்கு உத்தரவுப்படுவார் என்பது கணிக்க முடியாது. எதிர் தரப்புக்கு அன்புமணி தரப்புக்கும் இதில் நோட்டீஸ் அனுப்ப வேண்டும். அவர்கள் தரப்புக்கு நோட்டீஸ் அனுப்பி அவர் தரப்பு கருத்தை கேட்க வேண்டும். ஆகவே அது இன்னும் சில நாட்கள், வாரங்கள் வாய்ப்பு இருக்கிறது. கட்சியா சட்ட ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறார் ராமதாஸ். பாமக எங்களுக்கே சொந்தம் என்று வழக்கு தொடர்ந்திருக்கிறார் ராமதாஸ். டெல்லி உயர்நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்படி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தந்தை மகனுக்கு இடையிலான குழப்பங்கள் நீடித்து வரக்கூடிய நிலையில் பாமக எங்களுக்கே சொந்தம் என்று ராமதாஸ் தரப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாமக 2ஆக பிளவுபட்டிருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவுடன் கூட்டணி ஒப்பந்தத்தை முடித்திருக்கிறது அன்புமணி தரப்பு. இந்நிலையில் ராமதாஸையும் கூட்டணிக்குள் கொண்டுவர பாஜக முயற்சி மேற்கொண்டிருக்கிறது. தேர்தல் கூட்டணி என்னவாகும் என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறது. பாமக எங்களுக்கே சொந்தம் என்று கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். இந்நிலையில் தேர்தல் கூட்டணி என்னவாகும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது.
தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் பாமகவினுடைய நிலையை எண்ணி கட்சியினர் கலக்கத்தில் இருக்கிறார்கள். ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் அதிமுகவோடு கூட்டணி ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து பாமக கூட்டணிக்குள் குழப்பம் நிலவி வருகிறது. ராமதாஸ் தரப்பு பாமக எங்களுக்கே சொந்தம் என்றும், அன்புமணி தரப்பு எங்களுக்கே சொந்தம் என்றும் தொடர்ந்து உரிமை கொண்டாடி வருகிறார்கள். இந்நிலையில் பாமக கட்சி நிறுவனர் ராமதாஸ் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். பாமக எங்களுக்கே சொந்தம் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். திமுக அதிமுகவோடு புதிதாக தாவேகவும் களமிறங்கி இருக்கக்கூடிய நிலையில் பாமக இப்படி குழப்பங்களில் சிக்கியிருப்பது அவர்களுடைய எதிர்காலத்தை என்ன மாதிரியாக தீர்மானிக்கும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தந்தை மகனுக்கிடையே தொடர்ந்து இழுபறி நீடித்து வரக்கூடிய நிலையில் பாமகவின் எதிர்காலம் என்னவாக மாறும் என்று கட்சியினர் கலக்கமடைந்திருக்கிறார்கள். எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய முக்கிய தேர்தலாக இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் இன்னும் குழப்பங்கள் தீர்ந்தபாடில்லை. பாமக இரண்டாக பிளவுபட்டிருக்கக்கூடிய நிலையில் அன்புமணி ராமதாஸ் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி ஒப்பந்தத்தை முடித்திருக்கிறார். இந்நிலையில் ராமதாசனுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ற எதிர்பார்ப்பில் இருந்தபோது ராமதாஸ் பாமக எங்களுக்கே சொந்தம் என்று வழக்கு ஒன்றை தொடுத்திருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். இந்நிலையில் தொடர்ந்து இந்த இழுபறி நீடிக்கிறது. மோடியின் வருகைக்குள்ளாக கூட்டணியை இறுதி செய்ய தொடர்ந்து முனைப்பில் இருக்கிறது அதிமுக. இந்நிலையில் அதிமுகவுடன் கூட்டணியில் இருக்கும் ராமதாஸ் தன்னுடைய கூட்டணி ஒப்பந்தத்தை முடித்திருக்கிறார். ஆனால் அன்புமணி ராமதாஸ் கூட்டணி ஒப்பந்தத்தை முடித்திருக்கிறார். இந்நிலையில் ராமதாஸ் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். இதனால் கூட்டணி தலைவர்கள் கைவிசைந்து நிற்கிறார்கள். கூட்டணி ஆட்டத்தை குலைக்கும் வகையில் ராமதாசனுடைய இந்த வழக்கு பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து தந்தை மகன் மோதலால் கட்சி சிக்கலில் இருக்கிறது. தொடர்ந்து நீடிக்கும் மோதலுக்கு என்னதான் தீர்வு என்று கட்சி தொண்டர்கள் எதிர்பார்த்து நிற்கிறார்கள். நானே ராஜா, நான் வைத்ததே சட்டம் என்று ராமதாஸ் முஷ்டி முறுக்குகிறார். இதனால் அன்புமணி தரப்புக்கு சிக்கல் நீடிக்கிறது. கட்சியினுடைய பெயர் மற்றும் சின்னத்தை அன்புமணி பயன்படுத்தக்கூடாது என்று தொடர்ந்து ராமதாஸ் சொல்லி வந்த நிலையில் தற்பொழுது சட்ட ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறார். பாமக எனக்கே சொந்தம் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் ராமதாஸ். இதனால் அதிமுக கூட்டணி குழப்பத்தில் இருக்கிறது. ஏற்கனவே அதிமுகவோடு அன்புமணி ராமதாஸ் கூட்டணி ஒப்பந்தத்தை முடித்திருக்கக்கூடிய நிலையில் அன்புமணி தரப்பிற்கு நெருக்கடி கூடியிருக்கிறது. ஏற்கனவே அன்புமணி மற்றும் அதிமுக கூட்டணி ஒப்பந்தம் இறுதியாகிருக்கக்கூடிய நிலையில் அந்த கூட்டணி ஆட்டத்தை கலைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் ராமதாஸ். இதனால் கூட்டணி தலைவர்கள் கைவிசைந்து நிற்கிறார்கள். கூட்டணி ஆட்டத்தை குலைக்கும் விதமாக ராமதாஸ் தற்பொழுது வழக்கு ஒன்றை தொடர்ந்திருக்கிறார். இதனால் தந்தை மகன் மோதலில் கட்சி சிக்கி நிற்கிறது. கூட்டணி தலைவர்கள் அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் கைவிசைந்து நிற்கிறார்கள். தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் தொடர்ந்து நீடிக்கும் மோதலுக்கு என்னதான் தீர்வு என்று எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் கட்சி தொண்டர்கள். ஆனால் நானே ராஜா, நான் வைத்ததே சட்டம் என்று முஷ்டி முறுக்குகிறார் ராமதாஸ். இதனால் சட்ட ஆயுதத்தை கையில் எடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். தொடர்ந்து ராமதாஸ் நெருக்கடி கொடுக்கக்கூடிய நிலையில் அன்புமணி தரப்பு கடும் நெருக்கலில் சிக்கியிருக்கிறது. அதிமுக கூட்டணி குழப்பத்தில் இருக்கிறது. ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் அதிமுகவோடு கூட்டணி ஒப்பந்தத்தை இறுதி செய்திருக்கக்கூடிய நிலையில் ராமதாசனுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. தற்பொழுது ராமதாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார். இது அன்புமணி தரப்பிற்கு நெருக்கடியை கொடுத்திருக்கிறது. கூட்டணி ஆட்டத்தை குலைக்கும் விதமாக ராமதாசனுடைய மற்றொரு நகர்வு அமைந்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார். பாமக தனக்கே சொந்தம் என்று வழக்கு தொடுத்திருக்கிறார் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.